வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. வக்ஃப் சட்டத்தில் சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. மத்திய அரசு அறிமுகப்படுத்திய மாற்றங்களுக்கு எதிராக சிபிஐ நடத்தும் பரந்த மாநில அளவிலான போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த போராட்டம் இருந்தது. இந்த திருத்தத்தின் மூலம் மத்திய அரசு முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக சிபிஐ தலைவர்கள் குற்றம் சாட்டினர். பாரம்பரியமாக வக்ஃப் அமைப்பு மூலம் நிர்வகிக்கப்பட்டு வரும் தங்கள் சொந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் சமூகத்தின் அதிகாரத்தை இந்த மாற்றங்கள் மீறுவதாக அவர்கள் வாதிட்டனர். இந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்ட விதத்தையும் போராட்டக்காரர்கள் விமர்சித்தனர். இது முறையான ஆலோசனை அல்லது எதிர்க்கட்சிகள் எழுப்பிய ஆட்சேபனைகளை பரிசீலிக்காமல் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது என்றும் கூறினர். இந்த நடவடிக்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் ஜனநாயக செயல்முறை இல்லாதது என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய சிபிஐ ஆர்வலர்கள் இது ஒரு வகுப்புவாத நிகழ்ச்சி நிரலை மேலும் முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினர். இந்த திருத்தம் சிறுபான்மை சமூகங்களை, குறிப்பாக முஸ்லிம்களை, அவர்களின் மத மற்றும் கலாச்சார நிறுவனங்களில் தலையிடுவதன் மூலம் ஓரங்கட்டுவதற்கான மற்றொரு படியாகும் என்று அவர்கள் கூறினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இந்த திருத்தத்தை ராஷ்டிரிய சுயம்சேவக் சங்கத்தால் இயக்கப்படும் பரந்த அளவிலான மத துருவ முனைப்பின் ஒரு பகுதியாக விவரித்தனர். இத்தகைய கொள்கைகள் நாட்டின் மதச்சார்பற்ற கட்டமைப்பை அச்சுறுத்துவதாக எச்சரித்த அவர்கள் வக்ஃப் சட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.